1940-50 ஒருத்தர் நம்ம நடிகைகள் பின்னாடி தான் போவோம்னு சொல்லிட்டு நம்மளை காரி தூக்கிட்டு போயிட்டாரு. வேற யாரு? அமெரிக்காவில் எப்படி தாமஸ் ஆல்வா எடிசனோ அதே மாதிரி நம்ம இந்தியாவோட எடிசன் ஜிடி நாயுடு. இந்த கடைசி 2 வாரமா பாத்தீங்கன்னா இந்த டிசி படம், ஜனநாயகன், ஸ்பைடர்மேன் இதுங்களை பத்தி எவ்வளவு ஒரு ட்ரோல்ஸ், எவ்வளவு ஒரு ரிவ்யூஸ், எவ்வளவு ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆனா யாருமே பெருசா ஜிடி நாயுடு படத்தை பத்தி பேசல. அந்த படத்துக்கு இன்னும் தியேட்டர்ல சீட்ஸ் காலியா தான் இருக்கு. ஆனா அந்த படத்தை யாரும் போய் பார்க்கல. ஏன்னா அவர் வந்து குத்துப்பாட்டு டான்ஸ் ஆடல, ஹீரோயிசம் பண்ணல. இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 தலைவர்ல ஒரு தலைவர்களோட ஒரு கதை கிடையாது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழர்களே வந்து ஒரு தமிழரை வீழ்த்தின ஒரு கதை. இந்த படத்தை எடுத்தவங்களுக்கு தான் உண்மையாலுமே தேங்க்ஸ் சொல்லணும். மாதவனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேர் மறந்துருப்பாங்க. சுருக்கமாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். இவர் தான் வந்து கால்குலேட்டர், எலக்ட்ரிக் மோட்டர், அப்புறம் வந்து ட்ரிம்மரு, அப்புறம் ஜூஸ் மேக்கிங் மிஷின் இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஜிடி நாயுடு தான். ஒரு காலத்தில் பெரிய சாக்லேட் பையாக இருந்த மனுஷன் இப்போ வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்லணுன்றதுக்காக பெரிய பெரிய தலைவர்களோட படத்தை வந்து ரொம்ப சாதாரணமாக நமக்காக பண்ணி காட்டிட்டு இருக்காரு மாதவன். சத்யராஜ், ஜெயராம், துஷாரா, மாதவன் இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். மக்களுக்கு நல்லது செய்யணும், எது பண்ணாலும் அது மக்களுக்கு ஈஸியாக போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக ஒரு இனோவேஷனாக பண்ண ஒரு மனுஷனை இன்னைக்கு தேச துறையில் பட்டம் கொடுத்து அவரையே பாட புத்தகங்கள் வர அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு. அவரு தான் நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த ஜிடி நாயுடு அவர்கள். எப்பயுமே ஒரு வன்முறையான படங்களை வந்து பசங்களுக்கு காட்டாம இந்த மாதிரி சமூக அக்கறை உள்ள படம், இந்த மாதிரி நம்ம தலைவர்களை பற்றின படத்தை வந்து கூட்டு போய் உங்க பசங்களுக்கு காமிங்க. படம் தியேட்டரில் ஓடுது. ஜிடி நாயுடு பாருங்க. நான் உங்க நவீன், மோர் சினிமா கண்டென்ட் ஃபாலோ மை சேனல்.